சத்யாவுக்கும் ரேகாவுக்கும் அவங்க அப்பாவோட சம்மதத்தோடையும் மீனாவோட குடும்பத்தோட மட்டும் வந்து சிம்பிளா வந்து கோயில்ல வந்து கல்யாணம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த விஷயம் வந்து சிந்தாமணிக்கு வந்து தெரிய வருது. அவங்க வந்து என்ன முடிவு எடுக்கிறாங்கங்கிறத வந்து தொடர்ந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம மனோஜோட கேஸ் வந்து கோர்ட்ல மறுபடியும் ஓபன் ஆகுது. ஜட்ஜ் வந்து திட்டுறாங்க, நீ வந்து 2 பொண்ணை ஏமாத்திருக்க, கல்யாணம் டைவர்ஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லி ஒரு பொண்ணையும், டைவர்ஸ் ஆகாம இருக்கும் போதே வந்து நீ கட்டின மனைவியும் டைவர்ஸ் ஆச்சுன்னு சொல்லி இன்னொரு பொண்ணு 2 பொண்ணையுமே நீ ஏமாத்திருக்க. அதுக்காகவே வந்து உனக்கு பெரிய தண்டனையை கொடுக்கலாம். ஆனா வந்து என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கறத வந்து ரோஹிணி முடிவு பண்ணும். நான் வந்து அந்த தண்டனைக்கான பொறுப்பை வந்து ரோஹிணி கையிலே கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ரோஹிணி வந்து என்ன தண்டனை கொடுக்க போறாங்க அப்படிங்கறத வந்து வாங்க கதைக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க வந்து ரேகா வந்து சொல்லிடுறாங்க, சிந்தாமணி தான் எங்க அம்மா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லினோட மீனா வந்து திட்டுறாங்க, இது வந்து இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு டார்ச்சர் கொடுத்துருக்காங்க தெரியுமா, எங்களை எவ்வளவு அளவுக்கு கஷ்டப்படுத்திருக்காங்க தெரியுமா, இந்த மாதிரி வயித்துல வந்து எனக்கு கிழிச்சது கூட அவங்க தான். எனக்கு வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியான டார்ச்சர் அவங்க கொடுத்துட்டே இருக்காங்க. நீ எங்க வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டா மட்டும் என்ன வந்து அப்படியே விட்டுருவாங்களா? இதனால வந்து ஒரு பெரிய பிரச்சனை வரும். எனக்கு வந்து என் குடும்பத்தை பார்க்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. அதனால வந்து இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு ஒன்னே இல்லக்கா, எனக்கு வந்து உங்க மேல வந்து அவங்க எப்படி வந்து வன்மமா இருக்காங்க அது எல்லாமே எனக்கு தெரியும். ஆனாலும் வந்து எனக்கு பர்சனலாவே உங்களை பிடிக்கும். அதனால மட்டும் இல்ல, எனக்கு வந்து சத்யாவை பிடிச்சிருக்கு, சத்யாவுக்கும் வந்து என்ன பிடிச்சிருக்கு. எங்களோட புரிதல் தானே முக்கியம் கல்யாணத்துல. உங்க 2 பேத்துக்கும் சண்டை வருது அப்படிங்கிறதுக்காக வந்து எப்படியும் வந்து நாங்க பிரிஞ்சு போறது அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுறாங்க. அதை கேட்டுட்டு மீனா வந்துட்டு என்ன பேசிட்டு இருக்க, எங்க 2 குடும்பத்தோட ஒற்றுமை தான் வந்து ஒரு கல்யாணம். 2 குடும்பம் வந்து ஒண்ணு சேர்றதுக்கு பேர் தான் ஒரு கல்யாணம். 2 மனுஷன் ஒண்ணு சேர்ந்துட்டா அது வந்து கல்யாணம் ஆகிராது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இவன் வந்து உன்னை லவ் பண்றேன்னு சொல்லும் போதே நான் உன்னை கண்டிச்சேன், அவ பெரிய இடத்து பொண்ணு, நம்மளுக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லைன்னு நான் அப்பவே கண்டுபிடிச்சேன். இவன் தான் எனக்கு கேட்கல, இப்ப பாரு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்து நிக்குது. அவ வந்து உங்க அம்மா எவ்வளவு பெரிய கெட்டவன் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு தெரியும், அவங்கள வந்து கேரக்டரா வந்து ரொம்ப கெட்டவங்க தான், எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் வந்து எங்க அப்பாவும் எங்க அம்மா வந்து பிரிஞ்சே இருக்காங்க. அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு கூட எனக்கு தெரியல. 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணியும் வந்து முடியல. எல்லாத்துக்குமே காரணம் எங்க அம்மாவோட கேரக்டர் தான் வந்து நான் ஒரு லெவல்ல வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஆனாலும் வந்து எனக்கு சத்யா வேணும். எனக்கு வந்து உங்களுக்கு நடக்கிற பிரச்சனை எனக்கு தெரியும். என் கல்யாணத்தினால உங்க குடும்பத்துல வந்து எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். எனக்கு வந்து சத்யாவை கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. சத்யாவும் வந்து பேச வராங்க, ஏய் நீ ஒழுங்கா போயிரு, ஒன்னால வந்து நம்ம குடும்பமே வந்து பெரிய பிரச்சனையில மாட்டிருக்கோம். எல்லா பிரச்சனையுமே வந்து நம்ம குடும்பத்துல எல்லா பிரச்சனையும் பண்றது அவங்கதான். அது தெரிஞ்சும் எப்படா நீ சிந்தாமணியோட பொண்ணுன்னு தெரிஞ்சும் மறுபடியும் வந்து சரி பேசிக்கலாமான்னு கூட்டிட்டு வந்திருக்கா, அது வந்து நடக்கவே நடக்காது, ஒழுங்கா போயிரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு முத்து வந்துட்டு என்னமே நான் பேசிட்டு இருக்கேன், 2 பேரோட புரிதல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, 2 பேருமே வந்து ஒருத்தர் நல்லா விரும்புறாங்க, இது போதாது அவங்க கல்யாணம் பண்றதுக்கு. ஏன் உன்னை வந்து எங்க அம்மா எப்போதுமே ஏத்துக்கிட்டாங்களோ ஏத்துக்கல, எங்க அப்பா ஏத்துக்கிட்டாங்க, அந்த ஒரு காரணத்திலையும் நான் உன் மேல விருப்பத்தோட இருக்கேன், அந்த ஒரு காரணத்துல தானே நீ அங்க இருக்கிற. அப்படி இருக்கும்போது அதே சுச்சுவேஷன் தானே உனக்கு சத்யாவுக்கும், உங்க அப்பா ஏத்துக்குவாராமா அப்படின்ற மாதிரி டக்குன்னு கேக்குறாங்க. எங்க அப்பா வந்து இதுக்கெல்லாம் வந்து சம்பாதிப்பாங்க, அவருக்கு வந்து கேரக்டர் தான் முக்கியம், பண வசதி எல்லாம் முக்கியம் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அப்போ அவங்க அப்பா ஏத்துக்குவாங்க, அவங்க அம்மா மட்டும் தானே ஏத்துக்கல. இதுவும் வந்து சத்யா ஒண்ணும் நம்ம வீட்டை விட்டு அவங்க போய் வாழ போறது கிடையாது இல்ல, அந்த பொண்ணு நம்ம வீட்டுல வந்து வாழ போகுது அவ்வளவுதானே அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. அப்ப உடனே மீன் வந்து சரி நான் அப்படியே வரேன், ஏமா உன் வீடு எவ்வளவு பெரிய வீடுன்னு உனக்கு தெரியும், உன் வீட்டை விட்டுட்டு என் வீட்டுல உன்னால ஒரு நாள் வந்து தங்கி வாழ முடியுமா, அது எத்தனோண்டு வீடுன்னு உனக்கு தெரியும், அந்த வீட்டுல உன்னால வாழ முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே வந்து ரேகா வந்து எதுவுமே சொல்லாம பதில் சொல்லாம தலையை குனிஞ்சுக்கிறாங்க. அதை பார்த்துட்டு சத்யா வந்து என்ன ரேகா எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பிராக்டிக்கலா என்னால முடியுமா என்னன்னு தெரியல, ஆனா வந்து ட்ரை பண்ணுவேன், சத்யாவுக்காகவும் என்ன வந்து நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே முத்து வந்துட்டு இது ட்ரை பண்ணுவேன்னு சொல்றாளே, அதனால அதை முதல்ல யோசிச்சு பாரு மோய்மினா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இல்லங்க அவளால வந்து சொல்ல முடியல பாருங்க, நான் கண்டிப்பா வந்து நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லல பாருங்க, அதை நான் என்ன செஞ்சு பாக்குறேன்னு தானே சொல்றாங்க. அவங்களால வந்து எங்க வீட்டுல இருக்க முடியாதுங்க, இதுதான் வந்து நார்மலா எல்லா வீட்லயும் நடக்கிறது இதுதான், ஒரு பணக்கார பொண்ணால எங்க வீட்டுல வந்து வாழ முடியாது, நீ வந்து இதுதான் வாழ்க்கையோட எதார்த்தம், நீ இதை ஏத்துக்க பழகிக்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இதெல்லாம் வந்து சிந்தாமணியும் வந்து தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டே தான் இருக்காங்க. என்னதான் வந்து இவ வந்து போட்டி பொறாம எதுவா இருந்தாலும், ஆனா வந்து ஒரு பொண்ணா வந்து அவ கரெக்டான முடிவா தான் எடுக்கிறா. ஆனா வந்து ஏன் எப்படி ஏன் பொண்ணு இவ வேணான்னு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி வந்து சிந்தாமணி வந்து வேற மாதிரி யோசிக்கிறாங்க. உடனே வந்துட்டு அதான் பாருங்க, அவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா உங்க பொண்ணையே அவ வேணான்னு சொல்லுவா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இருந்தாலும் கரெக்டா தானே பண்றா, என் குடும்பத்துல இருந்த ஒரு பொண்ணு வந்து அவ குடும்பத்துல போய் வாழ முடியாது, அது வேணுமோ ஸ்ட்ரைட் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. பாத்துட்டே இருந்து சரி என்னதான் நடக்குதோ பாக்கலாம், எப்படியா இருந்தாலும் வரட்டும், நம்மளுக்கு காலில் வராமையா போகும், வாங்கடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சிந்தாமணி போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்துட்டு முத்து வந்துட்டு முதல்ல வந்து உங்க அம்மா அப்பாட்ட பேசுவோம், உங்க அப்பா கிட்ட பேசுவோம், உங்க அம்மா கிட்ட பேசுவோம், எல்லாமே வந்து பேசி எல்லாருக்கும் ஓகே அப்படின்னா வந்து ஒரு சின்னதா ஒரு கல்யாணம் பண்ணிக்குவோம், அதுக்கப்புறம் வந்து இவங்க எப்படி வாழணும் அப்படிங்கறத வந்து அவங்க டிசைட் பண்ணிக்கட்டும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு சத்யா வந்துட்டு இல்ல, எனக்கு வந்து அம்மாவை விட்டுட்டோ சீதா விட்டுட்டோ என்னால தனியா இருக்க முடியாது, அம்மா மட்டும்தான் என் கூட இருக்காங்க, அதுக்காக வந்து எனக்கு நான் கூட்டிட்டு வந்து ரேகா
ரேகா வீட்ல போய் இருந்துருவேன்னு சொல்ல மாட்டேன். எனக்குன்னு நான் ஒரு செட்டில்மெண்ட் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. அத கேட்டுட்டு ரேகா வந்துட்டு, இல்ல எனக்கு அவ்ளோ டைம் கிடையாது. எப்ப வேணாலும் எங்க அம்மாவுக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து தெரிய ஆரம்பிச்சிரும். சத்யா நான் உன்ன தான் லவ் பண்றேன் அப்படின்னு தெரிஞ்சா கூட ஏழை பையன் கூட யோசிக்க மாட்டாங்க. சீதாவோட தம்பியா தான் உன்ன பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது எப்படியாச்சும் என்ன வேற விதத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்க தான் பார்ப்பாங்க அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு மீனா வந்துட்டு, உனக்கே எல்லாமே தெரியுதுல, அப்புறம் ஏன் வந்து இன்னமும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? இது வேணாம், புரிஞ்சுக்க ரேகா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே வந்து ரேகா மீனாவோட கால்ல வந்து, ப்ளீஸ் ரேகா என்ன புரிஞ்சுக்கோங்க, எனக்கு சத்யா வேணும். சத்யா வந்து ஒரு நல்ல பையன். எனக்கு வந்து அவனோட கேரக்டர்ல தான் எனக்கு அவனை பிடிச்சிச்சு. அந்த கேரக்டருக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். எனக்கு வந்து சத்யா கூட வாழணும், அவ்வளவுதான். எனக்கு வந்து சொத்தோ எதுவுமே எனக்கு தேவையில்ல. எனக்கு சத்யா கூட வாழ்ந்தாவே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை பார்த்துட்டு வந்து மீனாவும், சரி நான் வந்து உங்க வீட்டுல உங்க அப்பாட்ட பேசுறேன். உங்க அப்பா வந்து என்ன முடிவு சொல்றாங்களோ நான் அதை அப்படியே ஒத்துக்கிறேன். ஒருவேளை வந்து உங்க அப்பா வேணாம்னு சொன்னாலும் நீனும் வேணாம்னு விட்டுறணும் சரியா அப்படின்றாங்க. சரிக்கா அப்படின்னு சொல்றாங்க. மறுநாள் வந்து முத்துவும் மீனாவும் சேர்ந்துக்கிட்டு தான் வந்து அவங்க அப்பாட்ட பேச போறாங்க. அவங்க பார்த்துட்டு, என்னம்மா திடீர்னு வந்திருக்கீங்க? நீ எதுவும் எலெக்ஷன்லாம் நின்று ஜெயிச்சியாமே, ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப அடிமட்டத்துல இருந்து மேல வந்திருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து கேட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆமா ஐயா, அதெல்லாம் வந்து இப்பதான் பரவாயில்ல, நல்லா தான் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, என் தம்பி சத்யா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சத்யாவா ரொம்ப நல்ல பையமா, நல்ல வேலை செய்யறான், எந்த வேலை சொன்னாலும் டக்கு டக்குன்னு செய்யறான், எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பேசுறாங்க. உடனே வந்துட்டு ரேகா வந்துட்டு, அப்பா எனக்கு சத்யாவை பிடிச்சிருக்கு, எனக்கு வந்து சத்யாவை கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்றாங்க. அதை பார்த்துட்டு, என்ன பேசுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏப்பா எனக்கு வந்து சத்யாவை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உனக்கு ஓகேவா, உன்னால வந்து அவன் வீட்டுல போய் வாழ முடியுமா அப்படின்றாங்க. என்னப்பா என்னையும் அம்மா மாதிரி நினைச்சிட்டீங்களா? நான் பணத்துக்காக இருப்பேன்னு நினைச்சிட்டீங்களா? நான் உங்க பொண்ணுப்பா, நான் உங்களை மாதிரி தான்ப்பா இருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு, சரிம்மா பாக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இல்ல சார், நீங்க ஒரு முடிவா ஒரு விஷயம் சொன்னீங்க அப்படின்னா வந்து நாங்க அடுத்த ஸ்டெப் செய்யறதுக்கு நல்லா இருக்கும். அவனுக்குன்னு ஒரு வீடோ இதுவோ பார்த்து வைக்கணும். உங்க அளவுக்கு எங்களால வந்து வசதியா வாழ வைக்க முடியாது. ஆனா வந்து அவனால முடிஞ்ச அளவுக்கு அவன் வந்து நல்லா பாத்துப்பான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு முத்து. எனக்கு தெரியும் சார், சத்யாவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவர் வந்து எந்த அளவுக்கு வந்து எஃபர்ட் போடுவார்னு எனக்கு தெரியும். எனக்கு வந்து சத்யாவை கொடுக்கறது வந்து எனக்கு முழு சம்மதம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. உடனே முத்து சொல்லிடுறாரு, சரி சிம்பிளா வந்து கோயிலே வந்து கல்யாணம் பண்ணிப்போம், ரொம்ப கிராண்டா வந்து பண்ண வேணாம், ஒருவேளை வந்து சிந்தாமணிக்கு தெரிஞ்சிச்சுன்னா ப்ராப்ளம் ஆகும்ன்றாங்க. ஆமா ஆமா, அது வந்து ப்ராப்ளம் ஆகும் தான். சரி சிம்பிளா வந்து கோயில்ல பண்ணிக்கும், ஒரு 2 இயர்ஸ் போகட்டும், அதுக்கப்புறம் வந்து நல்லா கிராண்டாவே வீட்டுல பண்ணிக்கலாம், அது வரைக்கும் வந்து உங்க பொண்ணு உங்ககிட்டயே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதை கேட்டுட்டு சத்யாவும் வந்து ஷாக் ஆகுறாங்க, ரேகாவும் ஷாக் ஆகுறாங்க. என்ன மேம் அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாண்டா, நீ ஒரு லைஃப்ல செட்டில் ஆகு, வந்து நார்மலா வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் மாதிரி பண்ணிக்குவோம், லைஃப்ல செட்டில் ஆகிட்டு உன்னால வந்து ஓரளவுக்கு அவளை வச்சு மேனேஜ் பண்ண முடியும், அவங்க அப்பா வசதிக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு அவளை வசதியா பாத்துக்க முடியும்னு நினைக்கும் போது நீ வந்து அவளை நார்மலா நல்லா மேனேஜ் பண்ணி கூட்ட வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க அப்பாவுக்கும் வந்து அந்த முத்து சொன்ன வார்த்தை எல்லாம் ரொம்ப பிடிச்சு போய், நீ சொல்றதும் சரிதான்ப்பா, நான் வந்து இதுக்கு ஒத்துக்கிறேன், சின்னதா வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் மாதிரி பண்ணிப்போம், ஒரு மாதிரி நிச்சயம் பண்ற மாதிரி நார்மலா பண்ணிக்குவோம், அப்புறம் எப்போ வந்து அவர் வந்து செட்டில் ஆகிறாரோ அப்ப வந்து மேரேஜ் பண்ணிக்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிக்கிறாங்க. எல்லாமே வந்து கரெக்டா பேசி வச்சிடறாங்க. மறுநாள் ஒரு 2 days அப்புறமே வந்து சத்யாவுக்கும் ரேகாவுக்கும் வந்து சிம்பிளா வந்து ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வந்து மேரேஜ் வந்து நடந்து முடிஞ்சிருது. சின்னதா வந்து என்கேஜ்மெண்ட் மாதிரியும் பண்ணிக்கிறாங்க. அது வந்து யாருக்குமே வந்து அதிகம் தெரியல, நார்மலாவே வந்து பண்ணி விட்டுறாங்க. ஆனா இந்த விஷயம் எப்படியா வந்து சிந்தாமணிக்கு வந்து தெரிய வருது. அதை பார்த்துட்டு, என்ன நிச்சயம் பண்ணிருக்காங்களா, எப்படிடா பண்ணிடுவாங்க, அந்த ஆள் எப்படி ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி வந்து ரொம்ப யோசிச்சுட்டே இருந்துட்டு, இல்ல அவன் வந்து உயிரோட இருக்கா கூடாது, என் பொண்ணுக்கு வந்து இப்படி ஒரு பட்ட கேவலமான வாழ்க்கையை வந்து அந்த ஆள் அமைச்சு கொடுக்க பாக்குறான், அந்த மாதிரி வாழ்க்கை அவளுக்கு நடக்க கூடாது, அவனை வந்து தூக்குங்கடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஒரு இது வந்து சத்யா வந்து கொல்றதுக்கு வந்து பிளான் பண்ணிட்டாங்க. உடனே வந்து, என்னக்கா பொண்ணு வந்து நிச்சயம் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும் போது, அதெல்லாம் முடியாது, அவன் வந்து உயிரோட இருக்கக்கூடாது, உயிரோட இருந்தா தானே கல்யாணம் பண்ணுவாங்க, உயிரோட இருக்கக்கூடாது, தூக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அது மாதிரி சத்யா வந்து தனியா போயிட்டு இருக்கும் போது கார் வந்து ஆக்சிடென்ட் பண்ணிடுது. அது வந்து சிந்தாமணி தான் பண்ணிருக்காங்க, சிந்தாமணியே தான் பண்ணிருக்காங்க, ஆள் வச்சு எல்லாம் தூக்க கிடையாது, சிந்தாமணி பண்ணிருக்காங்க. இப்போ விழாம வந்து சிந்தாமணியை பார்த்துக்கிட்டே தான் விழுந்திருக்கான். தலையில வந்து பலமா ஒரு அடிபட்டுருது, தூக்கி அடிச்சதுல வந்து தலையில வந்து சரியான ஒரு அடிபடுது, ஓவரா வந்து பிளட் லீக் ஆகுது. அப்படியே வந்து சத்யா வந்து கான்சியஸ் இல்லாம மயக்க நிலைக்கு போயிடுறாங்க. பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாங்க. சேர்த்துட்டு வந்து எல்லாருக்குமே வந்து நியூஸ் வந்துருது. மீனா வந்து ரொம்ப பயந்து அழுறாங்க. என்னங்க இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பாத்துக்கலாம் இரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இங்க வந்து கேக்குறாங்க, சத்யாவுக்கு என்ன மாதிரி இருக்காங்க, இப்ப எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல மேம் அவங்க வந்து சுயநினைவுல இல்ல, கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க, நாங்க வந்து எங்களால முடிஞ்ச எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிட்டு தான் இருக்கோம், பாக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ரேகா தான் அழுறாங்க. நான் சொன்னேன் இல்ல, இப்படிதான் நடக்கும், நான் சொன்னேன் இல்ல, என் தம்பியை இப்படி கொண்டாந்து நிப்பாட்டீங்க அப்படின்னு சொல்லி வந்து மீனா வந்து அழுறாங்க. உடனே முத்து தான் வந்து சமாதானப்படுத்துறாரு. இப்படி நடக்கும்னு யாருக்கு தெரியும், இது வந்து நார்மலா நடந்தாதான் கூட இருக்கலாம், இதுக்காக அந்த பொண்ணை நீ தப்பா சொல்லக்கூடாது மீனா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. தெரியுங்க, எனக்கும் வந்து என்ன பண்றதுன்னு தெரியல, ஒருவேளை சிந்தாமணி வேலையா
வேலையா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னோன்னு ரேகா வந்து சொல்றாங்க, ஒருவேளை இது எங்க அம்மாவோட வேலையா இருந்தா நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன், நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அப்படியே வந்து மனோஜ் காமிக்கிறாங்க. ஹரிணியும் மனோஜும் சேர்ந்து ஊரெல்லாம் வந்து சுத்தி வந்துட்டு இருக்காங்க. அத வந்து ரோஹிணி வந்து பாத்துறாங்க. பாத்துட்டு இவ யாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது கரெக்டா வந்து கொஞ்ச நேரத்துல மனோஜும் ரோஹிணி வந்து மீட் பண்ணிக்கிற மாதிரி வருது. ரோஹிணி வந்து யார் இவ அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதெல்லாம் வந்து உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து மனோஜ் வந்து பேசுறான். இல்லையே, நீ இப்படி பேசும்போதுதான் எனக்கு டவுட் ஆகுது, ஒழுங்கா சொல்லு யார் இவ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கரெக்டா வந்து ஹரிணியும் வந்துடுறாங்க. ஹரிணி வந்து யார் இவங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்க வந்து என் ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஓ, ஏமாத்தி பண்ணாங்களே அவங்க தானே இவங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது ஆமா ஹரிணி அவங்க தான் அவங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே வந்து அவள்கிட்டே போய் ஹரிணியை இன்ட்ரோடியூஸ் ஆகிறாங்க. நான் என் பேரு ஹரிணி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவளும் வந்து நான் ரோஹிணி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நீங்க யாருன்னு எனக்கு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி வந்து ரோஹிணி கேக்குறாங்க. அதுவா, நான் வந்து மனோஜ் வந்து மேரேஜ் பண்ணிக்க போற பொண்ணு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதை கேட்டுட்டு வந்து ரோஹிணிக்கு வந்து தூக்கி வாரி வருது. என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா, எங்களுக்குள்ள வந்து என்கேஜ்மெண்ட்லாம் ஆயிடுச்சு பாருங்க, ரிங் கூட மாத்திட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து அவளை வெறுப்பேத்துறதா நினைச்சு இருக்கிற எல்லா உண்மையும் வந்து தானாவே வந்து சொல்லிடுறாங்க. அதை கேட்டுட்டு மனோஜ் எடுத்துட்டு இவங்கள்ட்ட எல்லாம் நீங்க ஏன் பேசிட்டு இருக்கீங்க, உங்க லெவலுக்கு வந்து இவ கீழே இறங்கி எல்லாம் பேசணும்னு அவசியம் இல்லை, வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. உன்னை இவ வந்து மனோஜ் மனோஜ் அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கா. அதை பார்த்துட்டு வந்து மனோஜ் வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத, ஒழுங்கு மரியாதையா போயிரு அப்படின்ற மாதிரி வந்து வான் பண்ணிட்டு போயிடுறாங்க. இங்க வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க. ஏன் மனோஜ் நீ இப்படி பண்ண, ஒன்னு உன் மேல இருக்க ஆசையில உன் மேல இருக்க காதல்ல தானே நான் எல்லாமே பண்ணேன், நீ வந்து எப்பதான் நீ என்ன புரிஞ்சுப்ப, நீ வந்து இப்படி பண்ணுவான்னு நினைச்சு கூட பாக்கல, எப்படி நீ வந்து என்னை விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்ப, நான் அதை பாத்துருவேன் நினைச்சிட்டு இருக்கியா, அங்க பாரு நடக்கவே நடக்காது, உன் கல்யாணம் எப்போதுமே என் கூட மட்டும்தான், உன் வாழ்க்கை எப்போதுமே என் கூட மட்டும்தான், தேவையில்லாத வேலை எல்லாம் நீ பண்ணிட்டு இருக்க மனோஜ் அப்படின்ற மாதிரி வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து திட்டிட்டு இருக்காங்க. அந்த பாட்டுல அவங்க அம்மா வந்துட்டு என்ன தாண்டி ஆச்சு, ஏன் இப்படி பொருள் எல்லாம் போட்டு உடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மனோஜ் வந்து மேரேஜ்க்கு வந்து அடுத்த கல்யாணத்துக்கு வந்து ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க, என்கேஜ்மெண்ட் எல்லாம் கூட முடிச்சுட்டாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. எப்படியோ பேசி கிறிஷ கூட்டிட்டு போய் என்னென்னமோ பண்ணி வந்து ஒரு 6 மாசத்துக்கு கேஸ் தள்ளி போட்டுட்டு 6 மாசம் இருக்குல்லடி அதுக்கு வரைக்கும் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க அம்மா சொல்றாங்க. இல்ல அப்படி வேணாங்கன்னு நினைக்கிறியா, வேணா விட்டு அவன் வாழ்க்கையை அவன் வாழ்ந்துட்டு போட்டோம், நீ கிறிஷ பாத்துட்டு நீ நிம்மதியா வாழு, கிறிஷுக்கான வந்து ஒரு வாழ்க்கை இருக்கு, அவளை வந்து நீ தான் பாத்துக்கணும், எனக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, நான் போய் சேர்ந்துருவேன் கொஞ்ச நாள்ல, அதுக்கப்புறம் அவனை யார் பாத்துப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் என் மாமியா பாத்துப்பாங்க, பாத்துக்க வைக்கிறேன்னா இல்லையான்னு பாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே கல்யாணி வேணாண்டி விட்டுடி அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லும் போது இந்த பாரு தேவையில்லாம என்ன இப்படி பிரைன் வாஷ் பண்ற வேலை மட்டும் வச்சுக்காத, இந்த முத்து மீனாக்கு ஜால்ரா கொட்டுறது, அவங்க வேணா இவங்க வேணான்னு சொல்லி ஏதாச்சும் பேசுற வேலை தயவு செஞ்சு இதோட விட்டுரு, அப்படிதான் பேசிட்டு பேன்னு சொன்னா இப்பயே கிளம்பி ஊரை பக்கம் போயிரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஏன்னா ஊரை பக்கம் போயிருவேண்டி, எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, கிருஷ் என்னடி பண்ணுவ, கிருஷ் எப்படி நீ பாத்துப்ப அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அது வந்து என் பொறுப்பு, நான் எப்படியோ பாத்துக்கிறேன், ஆனா வந்து அவங்களுக்கு ஜால்ரா கொட்டுற வேலை ஏன் முன்னாடி வச்சுக்காத அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரி, இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ண போற அதை முதல்ல சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நான் ஒரு வழி பண்ணிட்டேன், நான் பாத்துக்கிறேன், அவன் எப்படி வந்து இந்த கல்யாணத்தை பண்றான் நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே வந்து ரோஹிணி வந்து அவங்களோட அட்வொகேட்டை போய் பாக்குறாங்க. என்னமா தான் கேஸ வந்து 6 மாசம் தள்ளி வச்சிருக்காங்கல்ல, இப்ப என்னத்துக்கு இடையில வந்து என்ன பார்க்க வந்து அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லங்க, டைவர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு பொண்ணோட வந்து அவங்களுக்கு நிச்சயம் ஆயிடுச்சு, அதுவும் இல்லாம கூட மேரேஜ் வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இது ரொம்ப தப்பான ஒரு விஷயம், ரொம்ப இல்லீகலான ஒரு விஷயம், அவங்க இந்த மாதிரி பண்ணிருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதான் சார் பண்ணிட்டாங்க, இப்ப வந்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கண்டிப்பா என்ன வேணாலும் பண்ண முடியும், என்ன பண்ணலான்னு மட்டும் சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. இந்த டைவர்ஸே வந்து இனிமே இருக்கவே கூடாது, டைவர்ஸ் முழுசா வந்து அவங்க தள்ளுபடி பண்ணிடணும், அதுக்கு வந்து ஏதாச்சும் பண்ண முடியுமா மேம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கண்டிப்பா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து உடனே வந்து ரெனியூவல் பண்றதுக்காக வந்து கால் பண்றாங்க. மறுபடியும் வந்து கோர்ட் கேஸ்க்கு வந்து இழுக்கிறாங்க. இழுத்த உடனே வந்து ஜட்ஜ் வந்து அதான் நான் வந்து சொல்லியிருக்கேன்ல 6 மாசத்துக்கு வந்து பிரேக் கொடுக்கணும்னா அப்புறம் ஏன் நீங்க உடனே பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சார் நீங்க 6 மாசம் பிரேக் தான் கொடுத்துருக்கீங்க, ஆனா வந்து அவங்க டைவர்ஸே கொடுத்ததான் நினைச்சுக்கிட்டு செகண்ட் மேரேஜ்க்கு வந்து ரெடி ஆயிட்டாங்க, என்கேஜ்மெண்ட் முடிச்சுட்டாங்க, மேரேஜ் டேட் கூட 6 மந்த்ஸ்க்குள்ளேயே வந்து அவங்க முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னோன்னா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, அவங்க வந்து கேஸ் நானும் திருப்பே கொடுக்கலாம், அதுக்கு உள்ள எப்படி இன்னொரு பொண்ணு லைஃப் வந்து கெடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க, இவங்க எல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு உடனே வந்து சரி நாளைக்கே வந்து அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் அனுப்புங்க, நாளானைக்கு வந்து அவங்க இங்க வந்து வந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அது மாதிரியே வந்து மறுநாள் வந்து நோட்டீஸ் வருது. நோட்டீஸ் வந்து முத்து தான் எடுத்துட்டு வராரு. இது என்னடா கோர்ட்ல இருந்து ஏதோ நோட்டீஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்து ஆஜராக சொல்லியிருக்காங்க நாளைக்கு அப்படின்றாங்க. இதுக்குடா இப்பதானே வந்து எப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆகுமோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே வந்துட்டு தெரியல என்னன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்க மாதிரி வந்து கரெக்டா வந்து கிருஷ்ணா போன் பண்றாங்க. என்னதான் முத்து பண்ணிட்டு இருக்கீங்க, தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, நான் ஏன் தான் உங்க குடும்பத்தோட கேஸ் எடுத்தேனோ, இதோ உங்களுக்கு எதுவும் பிரச்சனைன்னு சொன்னா கூட நான் எப்படியோ சால்வ் பண்ணிருப்பேன், ஆனா உங்க அண்ணன் பிரச்சனைன்னு எடுக்க போய் எனக்கு பெரிய தலைவலியா இருக்கு அப்படின்றாங்க. என்ன மேம்
ஆச்சு, அதான் டைவர்ஸ் ஆக போதில்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டைவர்ஸ் ஆக போகுதுன்னு யாரு மொத்த சொன்னா அப்படின்றாங்க. அம்மா தான் சொல்லிட்டு இருந்தாங்க, எப்படியும் டைவர்ஸ் ஆகிரும், அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல மொத்தம் அவங்க வந்து கேஸ வந்து 6 மாசத்துக்கு ஒத்தி தான் வச்சாங்க. இத பத்தி உங்க ஃபேமிலில யாருக்கும் தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல மேம் எதுவுமே தெரியாது. அது வந்து டைவர்ஸ் ஆயிரும், கூடிய சீக்கிரம் ஆயிரும்னு சொல்லி தான் வந்து அம்மா வந்து முடிவு பண்ணாங்க. அதனால தான் நிச்சயமே பண்ணோம். டைவர்ஸ் ஆயிரும்னு அவங்க கான்ஃபிடென்ட்டா சொன்னால்தான் தான் வந்து நிச்சயம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி வந்து முத்து சொல்றாரு. என்ன முத்து சொல்றீங்க? இப்படிலாம் வந்து அவங்க சொல்லவே கிடையாது. அவருக்கே வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகி தான் வந்து 6 மாசத்துக்கு ஒத்தி வச்சாரு. எப்படியும் 6 மாசம் கழிச்சு கண்டிப்பா டைவர்ஸ் கிடைச்சிருக்கும். ஆனா நீங்க இப்படி அவசரப்பட்டு பண்ண ஒரு என்கேஜ்மெண்ட் ஆன மேரேஜ் பத்தின விஷயத்துல வந்து இது வந்து பெரிய இஷ்யூ ஆயிருக்கு. உங்க அண்ணனை வந்து ஜெயில தூக்கி போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. நாளைக்கு தெரியாது, மனோஜ் மட்டும் தான் வரணும், கூட நீங்க வேணா வாங்க, ஆனா வந்து அவங்க அம்மா வரக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சரி மேம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறுநாள் வந்து கோர்ட்டுக்கு வராங்க. கோர்ட்டுக்கு வந்தோடனே வந்து ஜட்ஜ் வந்து திட்டுறாரு. உங்களால வந்து நான் 6 மாசம் வந்து தள்ளி தான் போட்டேன். கேஸ வந்து நான் தள்ளுபடி செய்யக்கூடாது, டைவர்ஸ் கொடுக்க கிடையாது. நீங்க எப்படி இன்னொரு பொண்ணு அதுக்குள்ள கல்யாணம் பண்றதுக்கு ரெடி ஆவீங்க? நீங்க செஞ்சது தப்பு. அந்த தப்புக்காக வந்து நான் தண்டனை வந்து நான் கொடுக்க போறது கிடையாது. நான் அந்த தண்டனை வந்து ரோஹிணி கையில கொடுக்குறேன். அந்த ஆப்ஷனை வந்து நான் ரோஹிணி கையில கொடுக்குறேன். ரோஹிணி என்ன தண்டனை சொல்றாங்களோ நீங்க அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே ரோஹிணி வந்து தன்னோட ஆக்டியை வந்து எடுத்து வச்சுக்கிறாங்க. எனக்கு வந்து மனோஜ் கூட சேர்ந்து வாழணும், அது மட்டும் தான். நான் அவரை வந்து தண்டிக்கணும்னு நான் என்னைக்கும் நினைச்சது இல்ல. நான் இப்பன்னு மட்டும் இல்ல, எப்போதுமே நான் வந்து அவர் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும். அந்த வாழ்க்கைக்காக தான் நான் வந்து எல்லா விஷயமும் பண்றேன். எனக்கு மனோஜ் மட்டும் கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி வந்து விழுந்துடுறாங்க. உடனே அதை கேட்டுட்டு ஜட்ஜ் வந்து எவ்வளவு நல்ல பொண்ணா இருக்கா, இவன் வந்து எவ்வளவு போய் சொல்லியிருந்தாலும் உன் கூட சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக தான் சொன்னான். நீ வந்து எல்லா விஷயத்தையும் அக்செப்ட் பண்ணியிருந்திருக்க. என் கோர்ட் டைம் நீ போய் நடிச்சிருக்க. அதுக்காக வந்து உனக்கு வந்து பெரிய பனிஷ்மெண்டா கொடுக்கணும், அவ வேணான்னு சொல்லிட்டா. அதனால வந்து இந்த டைவர்ஸ் கேஸை வந்து நான் தள்ளுபடி பண்றேன். இனிமே வந்து இந்த கேஸ் வந்து இங்க நடக்காது. நான் உங்களுக்கு வந்து டைவர்ஸும் கொடுக்க போறது இல்ல. அவங்க கூட சேர்ந்துதான் நீங்க வாழ்ந்தாகணும். அந்த பையனுக்கான முழு பொறுப்பை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து ஜட்மெண்ட் கொடுத்துறாங்க. அதை கேட்டுட்டு மொத்த குடும்பமும் வந்து ரொம்ப கோவத்துல இருக்கு. விஜயா மேலையும் மனோஜ் மேலையும் என்ன நடக்க போகுதுங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.